கர்த்தாவே, இந்த கால வேளையிலும் என் நன்றியோடு தேடுகிறேன். இந்த பகுதிகளிலே கர்த்தருடைய தயவு வார்த்தையில் நாங்கள் சொல்லிருக்கிறோம். அநேக ரட்சிக்கப்படுவதற்குண்டான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து உதவிகள் செய்வதாக நாங்கள் சொல்கிறோம். ஆவியனுடைய தயவு கிருபை வல்லமையின் தடமுறை நிலைமைக்கு உதவி செய்யப்படுவதற்காக இந்த பகுதி மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட உதவி இவ்வளவு ஜனங்களை கால வேளையிலே கர்த்தர் கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற யாவரும் பிதாகுமாரன் பரிசுத்தவான்கள் ஆசீர்வதிக்கிறோம், பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். அற்புதமான தேவன், அதிசயமான தேவன் நீர் நாங்கள் அறிந்திருக்கிறோம். சஞ்சலத்தின் பாதையிலே நெஞ்சம் என்ற உள்ளங்களே, சாந்துரூப இயேசுவிடம் சடுதியிலே வாருங்களே. சஞ்சலத்தின் பாதையிலே நெஞ்சம் என்ற உள்ளங்களே, சாந்துரூப இயேசுவிடம் சடுதியிலே வாருங்களே. தேடி வந்த மனிதருக்கு இன்பங்கள் கிடைத்திருக்கு, தேடாத மனிதனுக்கோ அக்கிணைகள் காத்திருக்கு. மண்ணிலே மனித வாழ்வு கொஞ்சம் காலமே, மானிடரே உள்ளம் அதை எண்ணி பாருமே. மன்னன் இயேசு பொன்னடிகள் வந்து பாருமே, உன் துன்பமில்லா இன்பமாக மாறி போகுமே. தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு மகிமையானது, கனமானது, விலையேற பெற்றது. அவருடைய அன்பை நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய கிருபையும் தேவனுடைய வல்லமை நமக்குள் இருக்கும். அவருடைய வார்த்தை தான் இன்றைக்கு அநேகர் சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, தெளிவான ஒரு வார்த்தை, அழகாக சொல்லுகிறது. அவருடைய குமாரனை இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் பாவத்தை அறிக்கிடுங்க, ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க, பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் இந்த இடத்தையும் இந்த இடம் முழுவதும் கர்த்தர் ரட்சிப்புகள் கொண்டு வர, இந்த மக்கள் ரட்சிப்புகள் கொண்டு வர ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தர் இந்த இடத்தை ஆசீர்வதித்து வருவாராக. ஆமென். அல்லேலூயா. தேங்க்யூ.